உங்க டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஆயுர்வேதிக் ஹோமியோ கிளினிக். என்னங்க, மழை காலம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இளையராஜா சார் பாட்டு கேட்டுக்கிட்டு, இல்ல மெலோடியஸ் சாங்ஸ் கேட்டுக்கிட்டு, எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு, இல்ல வீட்டுக்குள்ளாரையே விண்டோ வழியா எட்டி பார்த்துட்டு மழை எட்டி பெய்யுது அப்படிங்கறது இயற்கையை ரசிச்சுட்டு ஒரு கப் காஃபி, அதோட சேர்த்து சூடா போண்டா பஜ்ஜி சாப்பிடுறது, இதுதாங்க எனக்கு மழை காலத்தோட அனுபவம். பெரும்பாலும் அம்மாக்கள் மழை காலம் வந்தாலே தன்னோட குழந்தைங்களுக்கு பயப்படுற விஷயம் என்னன்னா, கோல்டு வரும், ஃபீவர் வரும். அதுவும் எந்த குழந்தைங்க அடிக்கடி ஃபீவர் கோல்டோட கஷ்டப்படுறாங்களோ அந்த அம்மாக்கள் மழை காலம் வந்தாலே பயப்படுவாங்க. அப்போ நான் சொல்ற சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும். ஹோமியோபதியில ஹாலிஸ்டிக் அப்ரோச்ச ஃபாலோ பண்ணும் போது எந்த விதமான நோய்களா இருந்தாலும், இந்த மாதிரி அடிக்கடி சீசன் மாறும் போது வர கோல்டு ஃபீவரா இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டோம் ஹோமியோபதி மூலியமா அப்படின்னா பரிபூர்ணமா குணமாகிறது மட்டும் இல்லாம மறுபடியும் கோல்டோ ஃபீவரோ சீசன் மாறும் போது, பருவநிலை மாறும் போது வராதுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க, எப்படி பாசிபிள்? ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் விஷயத்த ஃபாலோ பண்ணா போதும். நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும், யோகா ரெகுலரா பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா உடனே இன்டென்ஸ் ஜர்னலிங் மூலியமா ரிலீவ் பண்ணிடணும். குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாப்பு உணர்வோட சேர்த்து நம்ம ஃப்ரெண்டா அந்த குழந்தைங்க கிட்ட பழகணும், அதிகாரம் பண்ணாம அன்பை காட்டணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க பாதுகாப்பான உணர்வை ஃபீல் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து அந்த குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகளை ஃபாலோ பண்ணும், ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும், நிறைய காய்கறி வகைகள் பழங்கள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எதெல்லாம் தவிர்க்க முடியுமோ, அதாவது தேவையில்லாம ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, சாக்லேட் வாங்கி தருது, இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. சத்தான உணவை ஃபாலோ பண்ணி மனசை நல்லா வச்சுக்கிட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி ஹோமியோபதி எடுத்தோம்னா நிரந்தரமா பரிபூர்ணமா குணமாகும். நன்றி. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.